வணக்கம். வணக்கம் கலை. இன்னைக்கு மதியம் நல்லக்கண்ணு ஐயா தவறியிருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு எது தொடர்புகள் உண்டா? இல்லை, ஐயா அவர்களை நான் சந்திச்சிருக்கேன். நானும் ஐயா அவர்களும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் மு. கலைஞம் அவர்களுடைய முந்திரிக்காடு படம் டிவி ஷோ போட்டாங்க. இப்போ நாங்கள் ஐயா எல்லாம் ஒன்றா அவர் தான் படம் பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நான் அப்போ அவரை சந்திக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவரால் ரொம்ப முழுசாக பேச முடியாமல், நம்ம பேசுகிறதுமே கொஞ்சம் சத்தமாக தான் பேசக்கூடிய அந்த உடல்நிலை மூப்பில் தான் இருந்திருந்தார். முதல்ல ஐயாவுக்கு என்னுடைய புகழ் வணக்கம். ஏன்னா அவர் வாழற காலத்தில் நம்மெல்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைக்கும் பொழுதே நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். சுதந்திர இந்தியாவிற்காக போராடிய ஒரு நபர், இங்கே இருக்கக்கூடிய சாதிய ஒழுங்குமுறைகளுக்காக போராடிய ஒரு நபர், தன் வாழ்வில் எளிமை, நேர்மை, தூய்மை இந்த மூன்றுத்துக்கும் சொந்தக்காரனா அவர் தான். எப்படி இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியும்னு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்குது இல்லையா? இங்கே எல்லா அரசியல் தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லக்ஸரி லைஃப்குள்ளே, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் அவர் தவறுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்காரு. எப்படி அந்த மாதிரிலாம் மனசு வரும் நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு மனிதர்களுக்கு ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும். அதாவது புத்தர் சொல்லுவார், ஆசை தான் துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசைப்படாத மனிதனே இருக்க முடியாது. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். சட்டமன்றத்தில் போட்டியிடுறாரு, நாடாளுமன்றத்தில் போட்டியிடுறாரு. போட்டியிடக்கூடிய அத்தனை தேர்தல்லையுமே தோல்வி தான். ஏன்னு கேட்டால் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க, இவங்க யாருக்கும் சொம்படிக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு திமுக கூட்டம் இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பெரும் தமிழர் ஒரே ஒரு நல்லவர் கூட நீங்கள் இறந்துட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். இதுக்கப்புறம் நீங்கள் யாருமே நீங்கள் ஒரு நேர்மையாக சொல்லவே முடியும். எடுத்துக்காட்டே கிடையாதுமா. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம பசங்க கிட்டே நாங்கள் இருக்கும்போது நல்ல கண் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப நேர்மையாக, இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கக்கன் இருந்தார், காமராஜர் இருந்தார் சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம வாழ ஜென்ரேஷனில் நல்லக்கண் அவர்கள் இருந்தார்னு சொல்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை தான். அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அது அவர் பிறக்கும் பொழுது தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்படுது. அவர் பிறக்கும் பொழுது, அவர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமை இந்தியா. அது வெள்ளைக்காரங்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கும் பொழுது நம்ம ஐயா அவர் பிறக்கிறாரு. ரெண்டாவது, அவருக்கு சிறை தண்டனை ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. அவர் நெல்லை சதி வழக்கிற்காக அவர் மேலே ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. நல்லக்கண் ஐயா அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்னா ஒரு மீசை இல்லாத ஒரு உருவம் தான் ஞாபகம் வரும். ஆனால் அவர் ஆரம்பத்தில் மீசை வச்சிருந்தவர் தான். மீசையை ஒவ்வொரு முடியாக போயிட்டு பிடுங்கியிருக்காங்க, சுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டால் சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சாதிய ஒடுக்குமுறைகளுக்காக போராடிய ஒரு நபர். இத்தனைக்கும் நல்லக்கண் ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவரெலாம் கிடையாது. ஓரளவுக்கு வசதி படைத்த ஒரு குடும்பம் தான். அவர் நினச்சிருந்தா அவர் ஏகபோகமாக சந்தோஷமாக ஒரு லேண்ட்லார்டாக, ஒரு மிராஸ்தார்டாக வாழ்ந்துருக்க முடியும். ஆனால் அப்படி வாழலை. அந்த ஒரு உள்ளே போகும்பொழுது இந்தியா விடுதலை பெறலை. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வர்றாரு, விடுதலை பெறுது. அப்படி விடுதலை பெற்றுமே கூட அவர் இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கைன்றது முழுக்க முழுக்க மக்களுக்காக தான் இருக்கணுன்றதுக்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடர்ந்து பயணிக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் தமிழ்நாட்டினுடைய மாநில செயலாளர், அதுக்கப்புறம் தேசிய அளவில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார். ஆனால் எதுக்குமே ஆசைப்படாத ஒரு நபர். பல விருதுகள் வாங்கியிருக்காரு. குறிப்பாக அம்பேத்கர் விருது. அவர் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன்னா, அம்பேத்கர் விருதுக்கு அவருக்கு கொடுத்த பணத்தையுமே 1 லட்ச ரூபாயில் 50,000 கட்சிக்கும் 50,000 விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டாரு. கடைசியாக அவருக்கு தகைசால் தமிழர் அப்படின்ற விருது திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருந்தார். அந்த 10 லட்ச ரூபாவை எடுத்துகிட்டு போய் அப்படியே கட்சிக்கு கொடுத்துட்டாரு. என்னென்னா அவருக்கு கார் கொடுக்குறாங்க. கார் கொடுத்த உடனே, கார்லாம் கொடுத்துட்டீங்க, காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரையுமே திருப்பி கொடுத்துட்றாரு. ரெண்டாவது, கம்யூனிஸ்ட் கட்சியில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் இல்லை பாராட்டணும் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்களுடைய சேலரின்றது டைரெக்டாக இவங்களுக்கு வராது. கட்சிக்கு போயிட்டு கட்சி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை பாராட்டலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் நல்லக்கண் அவர்கள் போல ஒரு சிறந்த ஒரு மனிதர்கள் யாராவது இருப்பாங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையிலும் நேர்மையாக இருக்கார், அரசியலும் தூய்மையாக இருக்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அவரை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும் தமிழர் அவர். இன்றைக்கி 100 வயது கடந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்தவர் தான். ஆனாலுமே ஒரு நல்ல மனிதர்கள் இறந்து போகிறது யாருமே விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது, இறப்புன்றது பார்த்தீங்கன்னா அந்த உடல் மட்டும்தான் இங்கே இருக்காது. மற்றபடி அவங்களுடைய நினைவுகள், அவங்க செய்த செயல்பாடுகள் நாளைக்கு வரலாறாகவுமே அது மாறி இருக்கும்.
இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த அரசாங்கத்தை வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா, ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு முழுமையான அரசு மரியாதை வந்து கொடுக்கணும். இப்போ பெரியார் வந்து இறந்து போயிடுறாரு. பெரியார் வந்து இறக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருக்காரு. பெரியார் வந்து எந்த விதமான அரசு பொறுப்புலையுமே கிடையாது. அரசு பொறுப்பில் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அரசு மரியாதை கொடுக்கணும். அதுதான் புரோட்டோக்கால். ஆனால் பெரியார் எதுலையுமே இல்லை. இருந்தாலுமே கருணாநிதி அவர்கள் வந்து அரசு மரியாதை வந்து கொடுத்தாரு. ஏன்னு கேட்டால் கருணாநிதி அங்கேருந்து வந்தார். கேட்டால் காந்திக்கு வந்து அரசு மரியாதை வந்து கொடுத்தாங்க. இப்போ காந்தினா அரசு பொறுப்பில் இருந்தவரா? காந்தி வந்து இந்தியாவுக்கு தந்தைனா தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ ஐயாவுடைய வாழ்க்கை எடுத்துன்னா அவர் பெரிய பொறுப்பில் எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு அமைச்சராகவோ ஒரு எம்எல்ஏவோ இருந்தால் தான் ஒரு சின்ன அளவிலான அரசு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இவர் எல்லாவற்றையும் கடந்து ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கார். எனக்கு தெரிஞ்ச அரசு மரியாதை கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் நான். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளவோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து அரசு மரியாதையோடு போயிருக்க பொழுது, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதருக்கு வந்து அரசு மரியாதை வந்து கொடுக்கறது ஒன்றும் தவறு கிடையாது. அதே போல் அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ சச்சின்லாம் ஒரு சாதனையாளரான்னு கேட்டால் சச்சின் சாதனையாளர் தான். நான் இல்லைன்னா நான் சொல்கிறது நம்ம டெண்டுல்கர் சச்சின் இருக்கார் இல்லையா, அவர் சாதனையாளர் தான். ஆனால் விளையாடுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு தனித்திறன், அவ்வளோதான். இப்போ சச்சின் ஒன்றும் போயிட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியோ ஒரு போராளியோ அப்படிலாம் கிடையாது. அவர் துறையில் லெஜண்ட். அவருக்கு கொடுத்தாங்க பாரத ரத்னா. ஆனால் தமிழ்நாட்டில் இவர்களை போன்றவர்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரத்திற்காக போராடிய பல தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்களாம் கொடுக்கல. வ.உ.சி போன்றவர்களுக்கோ இல்லை வந்து திருப்பூர் குமரன் போன்ற இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல. பொதுவாகவே இந்த பாரத ரத்னா போன்ற விருதுகள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு தான் வந்து கொடுக்கப்படுது. அதில் ரொம்ப அரிதிலும் அரிதாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிலர் பேருக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படியுமே அவங்க யாராக இருப்பாங்கன்னா அந்த இருந்த ஒன்றிய அரசுக்கு நெருக்கமானவர்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவர்களை போன்றவர்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு மனிதர் முழுக்க முழுக்க ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. நல்லவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஜெயிக்க மாட்டாங்க. எப்பவுமே தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயிக்க முடியாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக உழைக்கக்கூடிய நல்லவர்கள் தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னு கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறி. புரட்சியாளர் அம்பேத்கர் தேர்தல் அரசியல் ஜெயிச்சதே கிடையாது. ஏன்னு கேட்டால் வாக்களிக்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் இந்த இடத்துல காமராஜர் பார்த்தீங்கன்னா தோத்துடுறாரு. திமுக வந்து வரும்போது தோத்துறாரு. ஏன்னு கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த பணம், அப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இதெல்லாம் தான் முடிவு செய்யுது. இப்போ அதே போல் நல்லக்கண்ணை அவர்கள் பார்த்தீங்கன்னா 50,000 வாக்கு வித்தியாசத்துலாம் வந்து வெற்றி வாய்ப்பு எடுத்திருக்காருன்னா, அப்போ அன்றைக்கு அவர் இருக்கும் பொழுது அவர் யாருமே வந்து ஒரு ஆளாக வந்து பார்க்கல. சகாயம் தெரியணும், ஐஏஎஸ் சகாயம் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஐயா நல்லக்கண்ணை அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார். இப்போ சகாயம் போன்றவர்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் நிச்சயமாக எடுத்துக்காட்டு தான். இப்போது ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் அவர்களெல்லாம் அரசியலுக்கு வந்து வரமாட்டுறாங்க. விஜய் போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வர்றதுனால அவங்கெல்லாம் வரமாட்டுறாங்க போல். நல்லக்கண்ண ஐயா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவர் வந்து கம்யூனிசவாதி. கம்யூனிசவாதின்னா உலக அரசியலில் வந்து முதலாளித்துவத்தை எதிர்த்து உழைக்கக்கூடிய மக்களுக்காக ஒன்று திரண்டக்கூடியவர்கள் அப்படின்னு தான் ஒரு பேர் இருக்குது. அவங்களுக்கு வந்து இனப்பற்றோ மொழிப்பற்றோ ஜாதி பற்றோ இருக்காது அப்படின்னு தான் ஒரு பேர் இருக்குது. ஆனால் இவர் ஒரு பெரிய ஒரு தமிழ் பற்றுள்ள நபராக நான் பார்க்குறேன். தமிழர்களுடைய உரிமைகளுக்காக நிறைய ஆர்ப்பாட்டங்கள் வந்து செய்திருக்காரு, நிறைய போராட்டங்கள் செய்திருக்கிறாரு. குறிப்பாக வந்து இந்த நெல் விவசாயிகளுக்காக அவருடைய போராட்டமே முதல்ல வந்து ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வந்து பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்களும் செய்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு மொழிப்பற்று கொண்ட ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க யாரும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு மொழிப்பற்று இனப்பற்றுலாம் கிடையாது. உலக அளவில் வந்து உழைக்கும் மக்கள், அந்த உழைக்கக்கூடிய மக்களுக்கு தரக்கூடிய முதலாளித்துவம், இந்த ரெண்டு மட்டும் தான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்க தான். ஆனால் இவரெல்லாம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான். ஆனால் இப்போ என்னென்னா பெரும்பாலும் நல்லவர்கள் இறந்துட்டு நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம். அவங்க வாழும்போது அவங்களுக்கு இடத்த கொடுத்துமான்னு கேட்டால் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆக்கலையா அவர் நம்ம. அது ஆக்கியிருந்தா அந்த தொகுதிக்கு அவர் நிறைய விஷயம் பண்ணியிருப்பார் இல்லையா. அதாவது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க இல்லையா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நினைத்தாலே அந்த பஞ்சாயத்தை ரொம்ப சூப்பராக கொண்டு வர முடியும். ஏன் பஞ்சாயத்தில் நீங்கள் நினச்சா என்ன மாற்றம்லாம் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொரு எம்பி நினச்சா நமக்கு அரசினுடைய திட்டங்கள் வந்து பெருசாக தேவைப்படாது. அந்த இடத்துல அந்த மாற்றங்கள் வந்து செய்தா. ஆனால் இவருக்கு வந்து அதை வாய்ப்பே வந்து கொடுக்கல. நான் வந்து இவர் பேசுகிற பேட்டிகள் நிறையா நான் பார்த்தேன். இவர் நல்லா இருக்கும்பொழுது பேசின பேட்டிகள்லாம் நிறைய பார்க்கும்பொழுது, ஸ்பீச்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு நபராக நான் பார்க்குறேன். சமரசம் இல்லாத நபர்களாக வந்து பார்க்குறேன்.
இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன் சொன்னார், ம். இந்த மாதிரி வந்து திமுக எங்களுக்கு 30 கோடி 20 கோடியே குத்துச்சு, நாங்கள் எங்கள் வங்கி கணக்கில் தான் வாங்கினோம், வங்கி கணக்கில் வாங்கி திருப்பி செலவு பண்ண அவங்ககிட்டே வந்து கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்து நல்லக்கண்ணையா ரொம்ப வருத்தப்படுவார். இன்னைக்கு வந்து அவருக்கு பெரிய அளவிலான சுயநினைவெல்லாம் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அவரை சந்திக்கும் பொழுதே ஒரு 2-3 இயர்ஸ் பேக் முன்னாடி இருக்கும். ம். அப்போவே வந்து அவரால் பெருசாக எதுவும் பேச முடியல. நான் ஒரு 2-3 டைம் அவரை வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணேன் நான். அவரோட நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்கள், இன்னைக்கு சில பேர் டிவிக்கு எல்லாம் இருக்கிறாங்க, பேர் சொல்ல விரும்பல நான், அவங்களும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இப்போ அவங்க கூட போனலாவும் நினச்சா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ரெண்டாவது நான் அவரை பேட்டி எடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன் ரொம்ப. ஆனால் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ பேட்டி எடுக்க முடியாது. அப்போ ஏன்னு கேட்டால், நீ பேசுறது அவருக்கு புரியாது, அவருக்கு வந்து ரொம்ப சத்தமாக பேசுறது தான் புரியும். ரெண்டாவது நீங்கள் நினைக்கிறதும் அவர் பேச முடியாது அவரால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருக்கேன், அவர் இந்த படம் பார்த்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ரொம்ப. ஆனால் என்ன ஆச்சரியன்னா, அவரால் பேச தான் முடியல, ஆனால் ஒரு விஷயத்த சூப்பராக உள்வாங்குறாரு. நான் சொன்னேன், முந்திரிக்காடு படம் பார்க்கும் பொழுது அவர் அந்த முழு கதையும் பார்த்துட்டு அதை உணர்ந்து தான் பேசினார். ஒரு மனுஷனுக்கு பேச தான் முடியல தவிர மற்றபடி அந்த உணர்வுகள்லாம் நல்லா தான் இருந்துச்சு அவருக்கு. என்ன ஒன்றுனா, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த உடல் ஒத்துழைக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா வீல் சேரில் வந்து உட்காந்துட்டு இருந்தார். அவருடைய கடைசி காலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் வந்து இருந்துச்சு. கருணாநிதி அவர்கள் மீது நமக்கு 1008 விமர்சனங்கள் மாற்றுக்கிறது இருந்தாலுமே கூட ஒரு நபர் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய நாள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2016 ஆட்சி பொறுப்பு வராங்க இல்லையா, அப்போது அந்த ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சுட்டு செகண்ட் டைம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் நான் நல்லா பார்க்குறேன், அவங்களால வந்து இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே 2 நிமிஷம் ஆகுது. ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியல, அவங்க ரொம்ப ஃபேட்டு. ரெண்டாவது அவங்களுக்கு சுகரு, அவங்களுடைய வெயிட்டாக உடம்பே வந்து தாங்க முடியல. சுகருமே கூட வந்து தெரியல, அப்போ எனக்கு ஏதோ காலில் விரல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் ஒரு ஞாபகம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவரெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல, பெரிய அளவிலான கஷ்டம்லாம் ஒன்றும் படலை தான். ரொம்ப என்ன சொல், ஒரு இயற்கை மரணம் தான். வயசு 101. கடைசியாக அவருக்கு அந்த நெஞ்சுக்குள்ள வந்து இந்த சுவாசம் பண்ணுறதுக்காக மட்டும் இங்கே ஹோல்ஸ் போட்டு இந்த பழுப்பு வைப்பாங்க இல்லையா சுவாசிக்கிறதுக்கு. ரெண்டாவது உணவு கூட அந்த எல்லாத்தையும் கரைச்சி லிக்விடாக வந்து அனுப்புவாங்க. அப்படி பார்த்தா இவர் வந்து படுத்த படுக்கையாக வந்து ஆகலை தானே. அந்த விதத்தில் வந்து அதாவது நல்லவர்களுக்கு அந்த இறப்பு கூட நல்லதாக தான் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஒரு ரொம்ப நல்ல மனுஷங்களாம் நான் பார்த்துருக்கேன், தூக்கத்திலே இருந்துருவாங்க, எதுவுமே தெரியாது. நான் எங்கள் சில தாத்தாக்கள்லாம் பார்த்துருக்கேன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுதான் நிம்மதியான மரணம். ஆமாம், அப்படிதான். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்களும் கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுத்து, ஏன்னா ஒரு வயசானவங்க வந்து இறக்க தருவாயில் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கு பல சங்கடங்கள் இருக்குது. அவங்க கழிவுகளை சுத்தம் பண்ணணும், அவங்க ஒழுங்காக பார்த்துக்கணும், குளிக்க வைக்கணும், ரொம்ப சிரமம்லாம் வந்து இருக்குது. அதாவது ஒரு மனுஷனுக்கு இறப்பு வந்து ஒரு இயற்கையாக வர்றதுன்றது அது ஒரு கிஃப்ட்டு தான் அது. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு வந்து பரவாயில்ல, மக்களுக்காகவே உழைத்த ஒரு நபர், தன் போராடி கொண்டிருந்த நபர் தன்னுடைய உயிரையும் காப்பறதுக்காக போராடி கொண்டிருந்தார். அந்த வகையில் அவருடைய மரணம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாக தான் நடந்திருக்கு. நான் ஏன் வந்து அம்மையா ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி அவர்கள் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் நினச்சி பாருங்கள், ஐ திங்க் 44 46 வயசு சம்திங் ஒரு ஏஜில் வந்து அவங்க வந்து முதலமைச்சராக வராங்க. ரொம்ப யங்கஸ்ட் ஏஜில் முதலமைச்சர். கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்களுமே பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ள தான் முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர்லாம் உங்களுக்கு 50 வயசுக்குள்ளே ஆகிறாங்கன்னா பெரிய விஷயம். இப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் முதலமைச்சர் ஆகும்போது 70 வயசு தாண்டிச்சு அவருக்கு. அந்த ஏஜில் வந்து அவளுக்கு கிடைக்குது. அவ்வளோ கிடைச்சி தமிழ்நாட்டை அத்தனை முறை ஆட்சி செய்து, ஜெயலலிதா அவர்கள் பார்க்காத புகழ் கிடையாது, அவங்க பார்க்காத பணம் கிடையாது. ஒரு நடிகையாகவே நான் சொல்கிறேன், அவ்வளோ ஒன்று உச்சத்தில் இருந்த ஒரு நபர்கள் தான். இப்போ விஜய் சொல்கிறார் இல்லையா, நான் சினிமாவில் உச்சத்துலேருந்து வந்தேன்ற மாதிரி. அப்படி பார்த்தா எல்லாருமே சினிமாவில் உச்சத்தில் தான் வந்தாங்க. அவ்வளோ புகழ் அவ்வளோ பணம் பார்த்தாலுமே கூட அவர்கள் செய்த ஊழல்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம மறைக்க முடியாது இல்லையா. ₹1 நம்ம மக்களுடைய பணத்தை எடுத்தாலுமே அதுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அப்போது கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஊழலே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மக்களுக்கு துரோகம் செய்தீங்கன்னா அது நீங்கள் வாழ்கிற காலத்தை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கர்மாலாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாது, எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்னென்னா, நீங்கள் கெடுதல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கெட்டது 100% நடக்கும். அது நீங்கள் இருக்கும்பொழுதே நடக்கும். சில பேர் வந்து அவங்க தலைமுறைக்கு போயிடும், இவங்க தலைமுறைக்கு அப்படிலாம் கிடையாது. நீ தப்பு பண்ணவன்
என்ன சொல்றது, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகன்ற மாதிரி எவன் தப்பு பண்றானோ அவன் தான் வந்து அனுபவிப்பான். அந்த லிஸ்ட்ல வந்து இப்படி இறந்தவர்களை எனக்கு பார்க்கும்பொழுது, அப்போ நீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்க ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது எனக்கு அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்பொழுதே பல நியூஸ் வந்து செத்துட்டாங்க. அஃபிஷியலாக வரலமா, அஃபிஷியலாக நியூஸ் வரல. ஏன்னா நீங்கள் நியூஸ்ல இருந்து உங்களுக்கு தெரியும், அஃபிஷியலாக நியூஸ்லாம் வரல. வராதுக்கு முன்னாடி பல வாட்டி சாக வச்சுட்டாங்க அவங்கள. அதே போல் இவர் நம்ம ஐயா கருணாநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா, அந்த வீல் நாற்காலியில் அவர் உட்காந்துட்டு இருக்கும், வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டு இருக்காங்க. ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு, சுயநினைவு சுத்தமாக இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒன்று அவருடைய முகமே ஃபுல்லாக மாறிடுச்சு. ஏதோ ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டே ஆட்டி படைச்சவங்க, என்ன சொல்கிறது, இந்திய அரசியலே என் கையில் தான் இருக்குன்னு சொன்னவங்க, அவங்க எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி ஆயிடுறாங்க. அந்த வகையில் எவ்வளோ வந்து ஐயா அவர்களுடைய அந்த தியாக வாழ்க்கை தான் அவர் அந்த மரணத்தை கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழலை வந்து உள்ளாக்கியிருக்கு. அது மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க மரணத்துக்கு முதல்ல ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணன் சீமான் தான் வந்திருக்காங்க. இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டவர். சீமானனை மட்டும் கிடையாது, நாம் தமிழ் கட்சிகள் எல்லாருமே பெரும் மதிப்பு கொண்டவங்க. அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேலாம் பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. ஆனால் என்னன்னா இருக்கிற ஒரே நல்லவர் வந்து பெருந்தமிழர் ஐயா நல்ல கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க. அப்படி தானே வாழ்ந்த. எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நானெல்லாம் வந்து அவரை பார்க்கும்பொழுது எனக்கெல்லாம் நம்ம அவரை பார்த்தோம், அவர் பக்கத்தில் உட்காந்தோம், பேசணும், அவரோட சேர்ந்து படம் பார்த்தோம், அது எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது. அது பயங்கர ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து எல்லா விதமான வாய்ப்பும் கிடச்சி, பணம், பொருளாதாரம், வசதி எல்லா வாய்ப்பும் கிடச்சி ஒருத்தன் நிராகரிச்சுட்டு போகிறான்னா அதுதான் கிரேட். எதுவுமே கிடைக்காத ஒரு கஷ்டத்தில் இல்லைனா வேற. இப்போ எனக்கு பண வசதி இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அதனால நான் வந்து இப்படி இருக்கன்றது வேற. எல்லா வாய்ப்பும் கிடைச்சியும் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. அந்த கோட்ரஸ்மே வேண்டான்னு வேற அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க குடும்பம். ஆமா, அவர் வந்து நந்தனத்தில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் என்னோட இறப்புக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கங்க. ஏன்னு கேட்டா நான் தான் சுதந்திரத்துக்காக போராடினேன், என் வீட்டில் இருந்தவங்களாம் ஒன்றும் போராடல. ரெண்டாவது, ஆனா அந்த வார்த்தை சொல்றதுக்கே ரொம்ப பெருந்தன்மை. ஆமா, இதனால் வரைக்கும் வாடகை கொடுத்துட்டு இருக்காரு அவர் இருக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கை, ஒரு பெயின்ஃபுல்லான வாழ்க்கை, பயங்கர எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஐயா அவர்களை போல இன்னொரு நபரை நம்ம நினச்சோட பார்க்க முடியல. அரசியலில் நிறைய பேர் தியாகம்லாம் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அப்படி இப்போ தான் திருமாவர்கள் வந்து திருமண வாழ்க்கையை திறந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து முழு நேர கட்சி பணியில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்களோட நம்ம வந்து விஜய் ஒப்பிட முடியுமா? விஜயை வந்து நீங்கள் எப்படி ஒப்பிடுவீங்க? விஜய் வந்து ஒரு சொல்றாரு இல்லையா, அவங்களும் தான் சொல்றாங்களே அரசியல் இது சினிமாவை விட்டு சினிமாவை இழந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இழந்துட்டுலாம் வரல. இழந்துட்டுனா நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் விற்றா குத்துட்டு வந்துட்டீங்க. அதான் அந்த சினிமா விட்டுட்டு நான் வந்திருக்கேன், மக்களுக்காண்டி தானே வந்திருக்கேன். ரொம்ப சேஃபாக வந்திருக்காரு. 2000 கோடி வந்து நீ வச்சிருக்கீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம், எந்த வேலைக்கும் போக தேவையில்ல. உங்கள் உழைப்பு தான், சும்மா ஒன்றும் பணம் வந்ததுன்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்திருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்துமே கொடுத்தாங்க. அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா அந்த 10 லட்ச ரூபா எனக்கு வேணாம், இந்த ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை இவங்களுக்கோ பிரித்து கொடுத்துட்டு சொல்கிறதுக்கும் 10 லட்ச ரூபா எடுத்துக்கின்னு நான் தியாக வாழ்க்கை வாழன்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரும் தியாகிகளாக மாறலாம் சொல்லலை. இவர்களும் இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அதனால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம். ஐயா அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பாட புத்தகங்களில் சேர்க்கப்பட வேண்டும். ஏன்னா அவரை போன்ற ஒரு நேர்மையானவர்களை வாசிக்கும் பொழுது தான் வளரும் தலைமுறையினர் ஒரு நேர்மையான சமூகத்தை வந்து படைக்கணும். நான் அதான் திருப்பியும் சொல்லக்கூடியது என்னன்னா, அவர்களுக்கு முழு அரசு மரியாதை வந்து கொடுக்கணும். இந்திய அரசு நிச்சயமாக அவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணுன்றதை சொல்ல விரும்புகிறேன். ஐயாவோட நல்லக்கண் ஐயா வந்து கடைசியாக ஒரு கடைசி ஆசை மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. மருத்துவ மாணவர்களுக்கு பயனடைகிற மாதிரி என்னோட உடலை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யாருமே அந்த ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்து தன்னோட உடலையுமே கொடுத்துட்டு போறாரு இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் எத்தனை பேருக்கு அது பயன்பட்டு இருக்குன்னு தெரியல, எத்தனை பேர் அதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தா அவருக்கு இறப்பே கிடையாது. இப்போ அவருடைய உடல் சார்ந்த ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு படிப்புக்காக பயன்படுதுன்னா அப்போ ஒருத்தர் கடைசியில் கற்றுட்டு தானே இருக்கும். அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச அவருடைய உடல் உறுப்புகளை எடுத்து பயன்படுத்த முடியாது, வயது மூப்பு ரொம்ப அதிகம். அதனால் அவருடைய கண்களையோ இல்லை வந்து மற்ற உறுப்புகளையோ எடுத்து எனக்கு தெரியல, எனக்கு அந்த சயின்ஸ் பற்றி தெரியல எனக்கு. ஆனால்
ஒரு டெமோவாக வந்து பயன்படுத்தினால இந்த பார்ட்ஸை வந்து டெமோ வந்து பயன்படுத்தலாம்.